சனாதானம் பேசினத சரி, இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது சரி அப்படின்னு சொன்னது திராவிடர் கழகம். தமிழ்நாட்டில் சனாதனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வலிமையா பேசிக்கிட்டு வர்றது திராவிடர் கழகம். இப்போ உதயநிதியை தண்டிக்கணும் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி பேசினத திராவிடர் கழகம் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? 100க்கு 200 மடங்கு கண்டிக்கத்தக்கது. திராவிடர் கழகத்துக்கு ஏற்புடையதில்லை. சில கருத்து உடன்பாடு உள்ளது உண்டு, மாறுபட்டது உண்டு. அரசியலிலே அவர்கள் ஒருவர் பகைத்து பேசி அல்லது தேர்தல் வெற்றி பெறுவதற்காக சில நுணுக்கங்களை கையாளுவது வேறு. ஆனால் அடிப்படையில் ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது வேறு. காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தமும் இந்த பிஜேபியினுடைய சித்தாந்தமும் பார்த்தால் இந்த RSS அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாரதிய ஜனதா. காங்கிரஸ் ஒரு பாதி RSS அந்த பக்கம் இருப்பது போல் ஒரு காலத்தில் இருந்தது உண்டு. அதில் நாம் மாறுபடவில்லை. ஆனால் இப்போது காங்கிரஸில் ஏற்பட்டிருக்க மாற்றம் என்ன? சமூக நீதி, இடஒதுக்கீடு, 50 விழுக்காட்டிற்கு மேலே செல்லலாம், EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பதை நீக்குவோம். எதிர்க்கக்கூடியதுதானே தமிழ்நாடு. அதுக்கு என்ன வழக்கு சொல்றாங்க? எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அது வாய்ப்பளிக்க வேண்டும் என நாங்கள் அதை பற்றி கோரிக்கை போகிறாங்க. அதையும் பிஜேபி சொல்ல மாட்டேங்குது. ஏழை இல்லையே, இது என்ன உயர் ஜாதி ஏழை, கீழ் ஜாதி ஏழையா? அந்த EWS ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கறதே எதிர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அனைத்து சமூகங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறது அது சாத்தியமா? அது ஏத்துக்க கூடியதா? நம்மளுடைய இந்தியா கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏத்துட்டு போயிட முடியுமா? இல்ல, சட்டப்படி பொருளாதார ரீதியான அளவுகோல் என்பது சட்டப்படி மாறுபாடானது, எதிரானது, ஏற்க முடியாதது. பொருளாதார அளவுகோல் கூடாது, கூடவே கூடாது. அது காங்கிரசினுடைய கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் சட்டப்படி என்னன்னா பொருளாதார அளவுகோல் கூடாது. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், அதுதான் சமூக ரீதியாக ரீதியாக தான், கல்வி ரீதியாகத்தான் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர். பொருளாதார அடிப்படை அரசியல் சட்டமே இருக்கவில்லை. அந்த வாக்குறுதியே தவறு தானே. எக்கனாமிக்கலி தவறு. அது இருக்கின்ற வரையிலும் அப்படி இருந்தால் கூட அது எல்லா ஏழைகளுக்கும் பொதுவா இருக்கணுமே தவிர ஏழை